தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் ஜவ்வரிசி இனிப்பு உருண்டை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் மாவு ஜவ்வரிசிக்கு ஒரு கப் சுடுதண்ணி சேர்த்து 20 நிமிஷம் போல் ஊற விடணும். 20 நிமிஷம் ஆனதும் திரும்பவும் ஒரு கப் சுடுதண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு 20 நிமிஷம் போல் ஊறி வந்த ஜவ்வரிசியில் ஒரு சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் ஜவ்வரிசி உருண்டை சாஃப்டாக வரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு தேவையான பூரணம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் நெய் விட்டு துருவின தேங்காய் சேர்த்து 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கப் வெல்லம் சேர்த்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம். வெல்லம் உருகி வந்ததும் ஏலக்காய் தூள் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பொடி பண்ண வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஆறுனதும் குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஊறின ஜவ்வரிசியில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா பிசையணும். அப்போ தான் சாஃப்டாக வரும். கையில் கொஞ்சமாக நெய் தடவி குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி ஜவ்வரிசி மாவை திரட்டிக்கணும். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ண பூரணத்தை வச்சு பந்து போல் உருட்டிக்கலாம். ரெடி பண்ண ஜவ்வரிசி உருண்டைகளை இட்லி பாத்திரம் இல்லை ஸ்டீமரில் 10லேருந்து 12 நிமிஷம் போல் வேக வச்சா போதும். சுடுதண்ணி சேர்த்ததுனால ஏற்கனவே ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கும். ஜவ்வரிசி இனிப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு பவுலில் மாற்றிக்கலாம். தேங்காய் பாலோட சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.